தன்னுடன் கூட்டணி வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன். தவேக பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற்றாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் கொளுத்தி போட்டாரு. அது இன்னைக்கு சரவடியா வெடிச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, எப்பவுமே அமைதியா இருக்கிற காங்கிரஸ் இந்த தடவை திமுகவை ஏறி அடிக்குது. இது திமுகவே எதிர்பார்க்கல. ஏன்னா பல தரக்கட்ட பேச்சுவார்த்தை, சமாதான தூது எல்லாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க திமுக தலைவர் ஸ்டாலின் மூலியமா. ஆனா எதுக்கும் ராகுல் அசைவு கொடுக்காமயே இருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா, இவங்க காங்கிரஸுக்கு 25 சீட்டை கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் காங்கிரஸ் இன்னைக்கு குறைஞ்சது 36 சீட்டு மட்டும் இல்லாம 2 ராஜ்யசபா எம்பி பதவியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு தரணும்னு கார்பரேஷன் எலெக்ஷன்ல மேயருக்கும் கவுன்சிலருக்கும் சேர்த்து 20-30% அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தரணும்னு பல தரப்பட்ட டிமாண்ட வைக்கவே திமுக ஆடி போயிருக்குங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சு நிமித்தி நாங்க தான் திரகார்த்தமா இருக்கிற எங்க கூட்டணி கட்சி எதிர்கட்சிகளால் அசைக்கணும்னு பாக்குறாரு, எடப்பாடி உழுக்கணும்னு பாக்குறாரு அப்படிலாம் பேசின திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று நடுங்கி போயிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக இன்னுமே முடிவு அறிவிக்கலங்க. ஃபைனலா எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, 36 சீட்டு வரைக்கும் 30 சீட்டு வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுக கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா காங்கிரஸ் அது ஏத்துக்க ரெடியா இல்லைங்க. அவங்க பிடிவாதத்தை விட்டு இறங்கி வரமாட்டேன்றாங்க. சோ இப்ப என்ன நடக்குது அரசியல் அப்படின்னா, காங்கிரஸ் எடுக்க போகும் முடிவை பார்த்துட்டு இன்னும் ஒருவேளை காங்கிரஸ் திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளியே தாவேகா கூட கூட்டணியா போச்சுன்னா, அப்போ இந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் இங்க வந்துடலாம், திமுகவுக்கு வந்துடலாம், நாம கேட்கிற 14 சீட்டை திமுக நிச்சயமா கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற இந்த 25 சீட்ல நமக்கு 14 சீட்டு, ஒரு ராஜ்யசபா பிளஸ் அவங்க எதிர்பார்க்கிற பல விஷயங்களை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒரு கால் திமுக கட்சி என்ன நினைக்குதுன்னா, தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா அந்த சீட்டை 25 சீட்ல தேமுதிக உள்ள கொண்டு வந்துடலாம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 2 சீட்டு கூட கொடுக்கலாம், 2 வலது இடது 2 கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு கூட கொடுத்துடலாம், கூட இருக்கவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. பட் இது வரைக்கும் காங்கிரஸ் அதை பத்தி சொல்லாம மௌனம் காத்துட்டு இருக்கு. ஆனா எனி டைம் எந்த முடிவை எடுக்கலாம்